இந்த பழத்தை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன பழம் சொல்லிட்டு. இது மூக்கு செல்லி பழம். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அதுவும் இப்ப நம்ம வீட்டு பின்னாடி இது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சின்ன வயசா இருக்கும் போது வேலி மலை படர்ந்திருக்கும். இந்த கொடியில காய்க்கிற அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும் போது இனிப்பா இருக்கும். இந்த பழம் உண்மையே டேஸ்டா இனிப்பா இருக்கும். அது சாப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பவும் இந்த மாதிரி பழம் எல்லாம் கிடைக்குது. ஆனா அதெல்லாம் காசு குத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரி நல்ல பழத்தை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான பழத்தெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம கிட்ட காசு குத்து வாங்கிடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் இல்லாத நிறைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட தள்ளி அதை நம்ம சாப்பிட்டு நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. இந்த பழத்தை பூனை பழம் கூட சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல. இந்த பழத்தை பறிச்சு எடுத்துன்னு போய் பசங்க கிட்ட கொடுத்து பார்த்தா அவனுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பா டேஸ்டா நல்லா இருக்குமா சொல்லிட்டு சொல்லியிருந்தானுங்க. இதை நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க சொன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.